ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எங்கே அப்படின்னா, நம்ம பாடி சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இட்லி பாத்திரத்தில் கேக்குவா வேணும், எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. இட்லி பாத்திரம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சமையல் பாத்திரமுமே இங்கே வந்து புதுவிதமான கலெக்ஷனாக வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து வித் ப்ரைஸோடு காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு கடாய் டைப்பில் வருது. தாளிப்பு கரண்டி நார்மலாக வந்து உங்களுக்கு நல்ல லென்த்தியாக கைப்பிடி வச்சு கொடுப்பாங்க இல்லையா? இப்போ வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி காது மாதிரி கொடுத்து வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். நல்லா வந்து கனமாகவே இருந்தது. 2 விதமாக வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. அடியில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று இந்த மாதிரி குழிவாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து லைட் வெயிட் கிடைக்கிது. இதெல்லாம் வந்து பிராண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல கனமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ரேட்டுமே காமிச்சிருக்கேன். இது வந்து ரூ. 238. ஃபஸ்ட்டு பார்த்தது ரூ. 350 கிட்ட வருது. அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான குக்வேர் கலெக்ஷனில் வந்து நமக்கு நார்மலாக வரக்கூடிய குக்வேர் இல்லாமல் புதுவிதமான பாத்திரமுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே நம்ம அப்படியே பார்த்துடலாம். இது வந்து கிளாஸ் லிட்டு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக கிடைக்கிது. ஜஸ்ட் நான் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதில் வந்து ஏகப்பட்ட சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஸ்பிளேலே வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த சைஸ் உங்கள் ஃபேமிலிக்கு வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அழகான கிளாஸ் லிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரே லேடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிராண்டில் இருக்கக்கூடியது மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து 847 வருது. உள்ளே வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் நமக்கு அந்த கைப்பிடி தூக்குற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. இதுவுமே சைஸ் வாரியாக கிடைக்கிது. கிளாஸ் லிட் வேண்டாம், எனக்கு ஸ்டீல்லையே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது வந்து ரூ. 706. விலை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல கனமான பாத்திரமாக இருக்குது. பாத்திரம் அப்படிங்கும்போது நமக்கு ஒன்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் வேணுனாலும் வரும் இல்லையா? அந்த விரிசல்லாம் விடாது இந்த மாதிரி வாங்குறச்ச. சாஸ் பேனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம குக் பண்ணி போட்டு மூடி வைக்கிறதா இருக்கும். நிறைய மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரியான பாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா டப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1750 கிட்ட வருது. ஸ்கொயர் டைப்பில் கிளாஸ் லிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மசாலா டப்பா பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது. இட்லி பாத்திரம் கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய சைஸஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து மசாலா டப்பாவில் ஸ்கொயர் டைப் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்புமே கிடைக்கிது. அதில் வந்து 4 கிண்ணம் 6 கிண்ணம் போடுற மாதிரி இருக்கும். 50 கிராம் கடுகு, 100 கிராம் கடுகு, அந்த மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக போடுற மாதிரியான சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து 7 கிண்ணம் போட்டு வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு வெரைட்டி ஆஃப் மசாலா டப்பா. என்னென்ன இருக்கோ அது ஓவரால் வந்து காமிச்சிருக்கேன். இதுவுமே வந்து 1259 கிட்ட வருதுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுலேயுமே வந்து 7 கிண்ணம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல குழிவாகவே இருந்தது. 100 கிராமுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. மெயினாக வந்து இந்த ஸ்கொயர் டைப் வந்து எனக்கு எப்போவுமே இங்கே வந்து இருக்கும், அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே சைஸ் வாரியாக இருக்கக்கூடியது. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வேரி ஆகுது. எல்லாமே வந்து உங்களுக்கு அழகாக அந்த டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் தேடலாம் வேண்டாங்க. ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தாலே போதும். எந்த அளவுக்கு நமக்கு என்ன பாத்திரம் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவுமே நமக்கு ஒரு டம்ளர் பால் காய்ச்சுறோம், டீ போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கனமாகவே இருந்தது. 284 கிட்ட வருது. 1 டம்ளர் 2 டம்ளர் அந்த மாதிரி சைஸு வேரி ஆகுது. இதுவுமே வந்து அந்த மில்க்கு நம்ம காஃபியெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் வந்து கிளாஸ் லிட்டுமே வச்சுருக்காங்க. எல்லாமே கிளாஸ் லிட்டு கிடைக்கிது. ஸ்டீலில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. இது கைப்பிடி இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தியாக பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து ஸ்டீலில் பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். மூடி வித்தவுட் லிட்டு வரா மாதிரி. வித் லிட்டு கிடைக்கிது, வித்தவுட் லிட்டு கிடைக்கிது, உங்களுக்கு கிளாஸ் லிட்டு கிடைக்கிது, ஸ்டீல் லிட்டு கிடைக்கிது. இது வந்து கைப்பிடி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ள மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல கனமாக இருந்தது. 1421 கிட்ட வருது. பாடி சரவணா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பாத்திரத்தில் வந்து புதுசாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து வாங்குகிற கடை இது. இதுவுமே வந்து கிளாஸ் லிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரே லேடி தான். எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பிராண்டில் வரக்கூடியது. பிரியாணி பாட்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு போய் பாருங்கள். அதுவுமே வந்து எக்கச்சக்கமான மாடல் வந்து வச்சுருக்காங்க. ஹண்டி மாடலில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருந்தது. ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டுமே வேரி ஆகும். இது வந்து பிரியாணி பாட்டு தான். ஸோ நல்ல பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 32 சென்டிமீட்டரில் வரா மாதிரி இருந்தது. ஒரு 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ போட்டு வேக வைக்கிற மாதிரியான சைஸஸ் கூட கிடைக்கிது.
இதுக்கு எல்லாமே மூடியோட சேர்த்து தான். ஆனால் மூடி வந்து உங்களுக்கு சேர்த்தே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம். இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. நல்ல கனமாகவே இருந்தது பார்த்துக்கோங்க. அடி கனமான பாத்திரம் சொல்லுவாங்கள்ல, அதில் வரக்கூடிய இது. இது வந்து 36 சென்டிமீட்டர் வருது. ரேட்டு வந்து உங்களுக்கு 3900 கிட்ட வருது. ஸோ மேலே இருக்கக்கூடியது எல்லாமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஃப்ளாட்டாகவும் கிடைக்கிது, ஹண்டி மாடல்லையும் கிடைக்கிது. கடாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரியான இது வச்சுருக்காங்க, நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. சேம் வந்து ஃப்ளாட்டாகவும் கிடைக்கிது, அதிலே வந்து குழிவாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது, மூடியோடு சேர்த்து கிடைக்கிது, வித்தவுட் மூடியுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து ஸ்டீமர் வந்து பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து ஸ்டீமர் வந்து கேட்குறீங்க. அதில் வந்து உங்களுக்கு 3 in 1 3 வரா மாதிரியும் கொடுத்துருக்காங்க, 2 in 1 யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சக்கரவள்ளி கிழங்கா இருக்கட்டும், நமக்கு வந்து இது கார்ன்லாம் போட்டு நம்ம வேக வைப்போம் இல்லையா, ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. 1596 கிட்ட வருது. இதிலே வந்து 2 வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இட்லி பாத்திரம் தான். இட்லி பாத்திரத்தில் எதுக்குன்னு தெரியல, அவ்வளோ வச்சுருக்காங்கங்க. அந்த லைன் ஃபுல்லாகவே இட்லி பாத்திரம் தான், ஸ்டீலில் வரக்கூடியது. இன்னும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸில் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அலுமினியத்தில் இருக்கக்கூடியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிந்தாலியத்தில் இருக்கக்கூடியது அப்படின்ட்டு இட்லி பாத்திரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000 இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் கவுண்டிங் வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்குறாங்க போலுக்கு. இது பாருங்கள், நமக்கு அந்த டப்பாலாம் போட்டு வைப்போம் இல்லையா, ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேயே டைட் மூடியாக இருந்தது. ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்காங்க. நார்மலாக வரக்கூடியது கொஞ்சம் ப்ளைனாக வரும் இல்லையா, இதில் வந்து இந்த புள்ளியாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் மாதிரி இருந்தது. இதுவில் வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஒரு பெல்லி மாடலில் வந்து இருந்தது. விலையும் கொஞ்சம் 850 ரூபா கிட்ட வருதுங்க. உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பிடிக்கிற மாதிரி இருந்தது. சின்ன சைஸ் வந்து 1 கிலோ பிடிக்கிற மாதிரி இருந்தது. என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். கொள்ளளவு நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ சைஸ் வேணாலும் கிடைக்கிது. சேம் சைஸில் உங்களுக்கு 100 பீஸ் ஒரு 50 பீஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. அடுக்கு பாத்திரத்தில் அடுக்கி வந்து உங்களுக்கு லைனாகவும் இருக்கும், உள்ளன்னு போட்டும் வச்சுருப்பாங்க. இது அடுக்கு டப்பாவில் வரக்கூடியது. இந்த குடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. க்யூட்டாக சின்னதாக வந்து சமையல் மேலே வைக்கிற மாதிரி இருந்தது. அழகாக வந்து மூடியோடு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயே புதுவிதமான பாத்திரம் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். தூக்க பொறுத்த வரைக்கும் நார்மல் ப்ளெயினாக வராமல் டிசைனரில் வந்து உங்களுக்கு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைன்ஸ் போட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பிராண்டு பார்த்துக்கோங்க. அதனால தான் வந்து சின்ன சைஸே வந்து 800 ரூபா கிட்ட இருந்தது. இது 1600 ரூபா கிட்ட வருது. பெரிய சைஸ்லையுமே கிடைக்கிது. சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. டிசைன் வேண்டாம் எனக்கு ப்ளெயினாக போதும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் நமக்கு பிடித்தமான இட்லி பாத்திரம் பார்த்துடலாம். இட்லி பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு எத்தனை பேரோ அதுக்குள்ளே வந்து அடங்குற மாதிரி சின்ன சின்ன சைஸ்லேயே கிடைக்கிது. முன்னாடி மாதிரி ஒரு 20 இட்லி தட்டை தான் வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும்னு கிடையாது. அழகாக வந்து 3 இட்லி ஊற்றி அந்த டைமுக்கு உண்டான இட்லியை சூடாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சின்ன சைஸை கூட வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சைஸஸ் எல்லாமே கிடைக்கிது. இது 4 8 இட்லி ஊற்றுற மாதிரியான கடாய் டைப்பில் வருது. 700 ரூபா கிட்ட வருது. பார்க்குற எல்லாமே வந்து 2 in 1 யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஸ்டீமர் வருது, அதில் தட்டு இட்லி வருது. இதுவுமே நல்லாயிருக்கு பாருங்கள். இதில் வந்து பிராண்டுமே கிடைக்கிது. JVL பிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா விதமான பிராண்ட் ஐட்டமுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே 2 in 1 தான் பாருங்கள். ஸ்டீமரும் வருது, உங்களுக்கு இட்லி தட்டுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ 10 இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துட்டு ஸ்டீமருமே வந்து கிடைக்கிது. இது வந்து 1800 ரூபா. கடாய் டைப்பில் நல்ல பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து உங்களுக்கு 12 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள். குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வரும். ஆனால் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வரக்கூடிய இட்லி பாத்திரத்தில் இப்போ அந்த தட்டு அந்த ஸ்டீமருமே கொடுக்குறாங்க. அந்த இடியாப்பம் நம்ம பண்ணுவோம்ல, அந்த தட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ இதை ஒன்று எடுத்து வச்சுட்டு கூட நம்ம அதில் கூட பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் வரா மாதிரியான கடாய் டைப் தான் வருது இப்போ வரக்கூடியது எல்லாமே. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நான் கூடியமான வரைக்கும் பார்த்தேன், இதை என்னால் ஓப்பனே பண்ண முடியலங்க. நல்ல ஏர்டைட் கண்டெய்னர். நம்ம வந்து ஆயில் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். வெளியில் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா காஃபியாக இருக்கட்டும், பால் கூட நம்ம வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். சிந்தவே சிந்தாது. சைடில் வந்து லாக் கொடுத்துருக்காங்க. கைப்பிடியுமே நல்லா கெட்டியாக இருந்தது.
நல்லா வந்து ஏர் டைட்டாக இருந்தது. சின்ன சின்ன பாத்திரம் நம்ம பார்க்குறது எல்லாமே மோஸ்ட்லி பிராண்ட் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸில் வருது. நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள். பாடி சரவணா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிடையாது, நீங்கள் நேரில் தான் போய் வாங்கணும். இதுவுமே நல்லா இருந்தது. எல்லா விதமான தட்டுமே கிடைக்கிற மாதிரி இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து தட்டு இட்லியாக ஊற்றிக்கலாம். இடியாப்பம் பிளேட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. தட்டு இட்லி 2, இடியாப்பம் பண்ணுறது ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க. 8 இட்லி ஊற்றுற மாதிரி 2 குழி இது கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சேர்த்தே நமக்கு 1751 ரூபா வருது. நல்லா அகலமான கடாய் டைப்பில் வருது இட்லி பாத்திரம். அந்த 2 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த 2 நம்ம வச்சுக்கலாம். 5 தட்டுக்கிட்ட வருது பாருங்கள். இதுவும் நல்ல கனமாக இருந்தது பாத்திரம். இதில் வந்து இன்னும் வந்து 15 இட்லியெல்லாம் ஊற்றணும், அதுக்கு தகுந்தாப்பில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. நம்ம 3 அடுக்கு பார்த்தோம்ல, இதுலேயே வந்து 2 அடுக்கு நம்ம பார்த்துடலாம். 20 சென்டிமீட்டர் கிட்ட வருதுன்னு போட்டிருக்காங்க. 953 ரூபா கிளாஸ் லிட்டில் வந்து இருந்தது. இதுவுமே கீழே வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருந்தது. புட்டு மேக்கர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2, எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது 1 தான். ஒரு டைமில் 1 தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே டைமில் 2, 3 அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஹோட்டலுக்கெல்லாம் வாங்குவாங்க. இந்த 3, 4 கூட சில கடைகளில் நான் பார்த்துருக்கேன். ஹோட்டல்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். 1500 கிட்ட வருது. எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆயில் கேன் கிடைக்கிது. குட்டி குட்டி டம்ளராக இருக்கட்டும், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நிறைய விதமாக வச்சுருக்காங்க. நம்ம எப்போவுமே இட்லி பாத்திரம் தானே பார்ப்போம். இது எல்லாமே சர்விங் பவுலில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காம்போவாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. சர்விங் பவுலில் அழகான மூடியோடு சேர்த்து வந்து நம்ம டைனிங்லலாம் வைக்கலாம், இல்லைனா கிச்சன்லேயே வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அழகாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிடலாம். சமைச்சதை இதில் மாற்றிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக இந்த மாதிரியான வெரைட்டியுமே வந்து காம்போவாக வச்சுருக்காங்க. ஒரு 1000 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். 3 வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து காப்பரில் இருந்தது. வெளியில் மட்டும்தான் காப்பர் வரும், உள்ள ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. கிண்ணம் மாடலில் வருது, ஹண்டி மாடலில் வருது. உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரக்கூடிய கிண்ணம் வரும், நல்ல அகலமான கிண்ணம் வரும். இதுலேயுமே நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லாமே மூடியோடு சேர்த்து தான் வருது. இந்த குட்டி கடாய் எப்போவுமே நமக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். என்ன தான் நம்ம வளர்ந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலி வளர்ந்தாலும் சரி, சின்ன சின்ன பாத்திரம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் எப்போ போனாலுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரத்தை எடுத்து பார்ப்பேன். இந்த மாதிரி தட்டு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, தனியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி இட்லியாக இருக்கட்டும், அதாவது மினி இட்லியாக இருக்கட்டும், இடியாப்பத்தட்டு, தட்டு இட்லி, வடாம் போடுறது எல்லாமே வந்து செப்ரேட்டாக கிடைக்குங்க. எங்கேயுமே கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற ஸ்டீல் பாத்திர கடையில் தனியாகவே கிடைக்கிது. ஒன்று தொலைஞ்சாலோ இல்லை ஒன்று உடஞ்சாலோ நம்ம வைக்கிறதுக்கு நமக்கு தனித்தனியாக கொடுக்குறாங்க. இதிலே வந்து நீங்கள் செட்டாக வேணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வாங்கிக்கலாம். 4 தட்டு 5 தட்டுமே அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம இட்லி பாத்திரம் நார்மலாக பார்த்தோம் இல்லையா, இது வந்து குக்கர் டைப்பில் வரக்கூடியது. பிஜியான் பிராண்டில் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து நார்மலாக ஸ்டீல்லையும் கிடைக்குது, அலுமினியத்துலேயும் வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து ஸ்டீல் பாத்திரம் பார்த்தோம் இல்லையா, அலுமினியத்தை பார்க்காம வர முடியுமா? அலுமினியத்தில் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு லைன் பார்க்கும்போதே தெரியும். ஒரு லைனில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 30வது இருக்கும் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. அலுமினியம், ஹிந்தாலியம் 2மே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. சின்ன சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 6 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். கவுண்டிங்க்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகுது. ஸ்டார்டிங் வந்து 350 ரூபா கிட்ட வருது. நல்லா வந்து அலுமினியத்துலேயே நிறைய பேர் வாங்குவாங்க. இது வந்து 505 ரூபா. ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அலுமினியம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அப்பப்போ மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து வளைவு, நெளிவு, சுழிவு எல்லாமே வரும். டக்குன்னு கீழே போட்டாலே சொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுலேயுமே வந்து 2 வெரைட்டி இருக்குது. இது வந்து பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ஒரு டைப் இருந்தது, இது ஒரு டைப் இருந்தது. 10 இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. 10 இட்லிக்கே நமக்கு 490 ரூபா தான். அந்த ஸ்டீலில் பார்த்தோன்னா 4 இட்லி 8 இட்லிக்கே வந்து ஒரு 800 ரூபா கிட்ட வருது. ரேட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து 21 இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது. புதுசில் தான் இது நல்லாயிருக்கும். யூஸ் பண்ண இது வந்து அடியில் வந்து என்ன தான் கேஸில் வச்சாலும் உங்களுக்கு கலர் மாறுது. கொஞ்சம் இதை மட்டும் பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க.